الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن عاقبتم فعاقبوا بمثل ما عوقبتم به ولئن صبرتم لهو خير للصابرين صدق الله العظيم. عن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ارحموا ترحموا واغفروا يغفر لكم رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தை இந்த வருடமும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோடு அடைந்திருக்கிறோமோ அதே போல ரமலானுடைய மாதம் முழுவதையும் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை நோயாளிகளுக்கும் அல்லாஹு தஆலா முழுமையான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதம் பலவிதமான சிறப்புகளை உள்ளடக்கியுள்ள ஒரு மாதமாக இருக்குது. உலமாக்கள் சிறப்பான பெயர்களை ரமலானுடைய மாதத்துக்கு பட்டியலிடுறாங்க. ஷஹரு ரஹ்மா ரஹ்மத்துக்குரிய மாதம், ஷஹரு மக்ஃபிரா மக்ஃபிரத்துக்குரிய மாதம், ஷஹரு ஐதகு மினன்னார் நரக விடுதலையுடைய மாதம், ஷஹருல் குர்ஆன் குர்ஆனுடைய மாதம், ஷஹரு சபர் பொறுமையுடைய மாதம், ஷஹரு சதகா சதகாவுக்குரிய மாதம், ஷஹருல் முவாசாத் ஒற்றுமையுடைய மாதம். இப்படி பலவிதமான சிறப்பு பெயர்களை கொண்டு ரமலானுடைய மாதத்தை உலமாக்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இந்த சிறப்பான பெயர்கள்ல மிக முக்கியமான ஒரு பெயர் தான் ஷஹரு மக்ஃபிரா என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய மாதம். அது பாவ மன்னிப்புடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல மனிதர்கள சமூகத்துல எங்களுக்கு அதிகமானவங்களை பார்க்கலும் பாவ மன்னிப்புடைய ஒரு பக்கத்தை மாத்திரம் தான் பார்க்கிறாங்க. உதாரணமாக அந்த ஒரு பக்கம் என்னன்னா, அதிகமானவங்க இந்த 2வது 10 நடுப்பத்து வந்தா பாவ மன்னிப்புடைய விஷயத்துல வாழ்க்கையில அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று விரும்புறாங்க. அவங்களால அல்லாஹ்வுக்கு மாறு நடந்திருக்கலாம், வாழ்க்கையில தவறுகள் தப்புக்கள் நடந்திருக்கலாம், பாவங்கள் நடந்திருக்கலாம். அதுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட மன்றாடுறாங்க, அல்லாஹ் கிட்ட கெஞ்சுறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. இது பிழை என்று சொல்ல வரல, இது கட்டாயம் செய்யணும். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாக இருக்குது. அதனால ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் செய்யணும்.
அதே போல இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட எப்படி பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அதே போல இவங்கட புறத்தால இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது தவறு நடந்தா அந்த மனிதன் கிட்டே ரமலானுடைய காலம் மன்னிப்பு கேட்கிறாங்க. என்னையால் ஒரு தவறு உங்களுக்கு நடந்துட்டு, என்னையால் ஒரு பாவம் உங்களுக்கு நடந்துட்டு, என்னையால் ஒரு அநியாயம் உங்களுக்கு நடந்துட்டு, அதுக்காக வேண்டி ஏன பாவத்தை நீங்க மன்னிச்சுக்கோங்க, நீங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் என்னைய மன்னிப்பான் என்ற விஷயத்துல ரொம்ப தெளிவாக ஈக்கிறாங்க. அதனால சக மனிதன் கிட்ட நடந்த தவறுக்கு அவன் கிட்டே மன்னிப்பு கேட்கிறாங்க, அல்லாவுக்கு செஞ்ச மாற்றத்துக்கு அல்லாஹ் கிட்டே மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏன் இந்த மன்னிப்பை கேட்கிறாங்கன்றா வாழ்க்கையில இவங்கட பாவங்கள் சுத்தமாகணும், இவங்கட பாவங்கள் மன்னிக்கப்படணும், இவங்கட பாவ கரைகள் அவங்கள விட்டு இல்லாம போகணும் என்ற விஷயத்துல முஸ்லிம்கள் நீங்க ரொம்ப தெளிவா ஈக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை பாவ மன்னிப்புக்காக வேண்டி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், தவறு இல்லை. ஆனா இது பாவ மன்னிப்புடைய ஒரு பக்கம் தான். ஆனா இன்னும் ஒரு பக்கம் இருக்குது, இந்த விஷயத்தில் அதிகமானவங்க கவனம் செலுத்துறது குறைவாகிக்குது. அதுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களால ஒரு தவறு நடந்தா நாங்க அல்லாஹ் கிட்ட சக மனிதன் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நாங்க, எங்கட பாவம் மன்னிக்கப்படணும் என்று விரும்பக்கூடிய நாங்க, எங்களுக்கு ஒரு மனிதனால தவறு நடந்திருக்குது, அவரால் ஒரு தவறு ஒரு அநியாயம் எங்களுக்கு நடந்திருக்குது, அவர் எங்களுக்கு மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப பலகீனமானவனாக அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்கிற விஷயத்துல முந்துறாங்க, ஆனா மன்னிப்பு கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப பின்வாங்கி இருக்கிறாங்க. நான் வாழ்க்கையில மன்னிக்க மட்டும் மாட்டேன், வேண்டிய விஷயத்தை செய்ய ரெடி, ஆனா அடுத்தவனுக்கு மன்னிப்பு கொடுக்க ரெடி இல்லை. நாங்க விரும்புறோம் எங்கட பாவம் மன்னிக்கப்படணும், எங்கட குற்றம் குறை அவன் மன்னிக்கணும், அப்படி நாங்க விரும்புறோம். அதுக்கு பல குர்ஆனாயத்தை மோதி காட்டுவோம். அல்லாஹு தாலா நீங்க என்னைய மன்னிச்சாதான் அல்லாஹ் அவளை மன்னிப்பான் இப்படி எல்லாம் சொல்லுவாரு. ஆனா அதே அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறார், அவருடைய குடும்பத்தில புறத்தால ஒரு தவறு நடந்திருக்குது, ஒரு பிழை நடந்திருக்குது, அந்த பிழைக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறது, அந்த பிழையை மன்னிச்சு அவரோட சேர்ந்து போறதுக்கு வாழ்க்கையில இவர் தயார் இல்லாம இருக்கிறார். அப்ப பாவ மன்னிப்புடைய இரண்டாவது பக்கத்துல அதிகமான முஸ்லிம்கள் பலகீனமாக இருக்கிறார். இந்த மன்னிப்பு கேட்கிறது எப்படி நல்ல தன்மையில உண்டோ, மன்னிப்பு கொடுக்கிறது இருக்குது, மன்னிப்பு கேட்கிற தன்மையை விட சிறந்த தன்மை தான் ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு நாங்க மன்னிப்பு கொடுக்கிறது, ஒரு தவறை நாங்க மன்னிக்கிறது இருக்குது. இது லேசான விஷயம் உண்டல்ல, இந்த தன்மை வாழ்க்கையில வாரது இருக்குது, இது லேசல்ல. சஹாபாக்கள் வெறுமனைய தொழுகையை கொண்டு நோம்ப கொண்டு மட்டும் சொர்க்கத்தை ஆதரவு வைக்கல, இந்த மாதிரி நல்ல தன்மைகள் பல நல்ல பழக்க வழக்கங்கள் அக்லாக்கிஞ்சி அதுல ஒன்றுதான் அடுத்த மனிதர்களை வாழ்க்கையில மன்னிக்க கூடியவங்களாக இருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தையை நல்ல மவுத்து விட்டு நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. வாழ்க்கையில் அதிகமான குடும்பங்களுக்கு எங்க குடும்பங்கள் எங்களுக்கு வாழ்க்கையிலும் பலவிதமான சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், பிளவுகள், மனக்கசப்பு, ஒற்றுமை இல்லாத தன்மை. இதுக்கு காரணம் என்ன? தேடி 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 பார்த்தா வாழ்க்கையில நடந்த ஒரு தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கல. இதுதான் அந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணமாயி. அந்த குடும்பத்துக்கு மத்தியில பிளவுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையில ஒரு சிறு தவற அனுசரிச்சு போறதுக்கு இவர் ரெடி இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தையை உலமாக்கள் சொல்றாங்க, மவுத்து வரைக்கும் ஞாபகம் வைங்க. இந்த மன்னிப்பு கொடுக்கிற தன்மை எந்த மனிதன் கிட்ட இல்லையோ இவன் வாழ்க்கையில நல்லவர்களையும் இழப்பான், பல நலவுகளையும் அவன் வாழ்க்கையில இழப்பான். அதனால வாழ்க்கையில மன்னிக்கிற தன்மை வாழ்க்கையில வரணும், மன்னிக்கிற மனப்பக்குவம் வாழ்க்கையில வரணும். குர்ஆன்ல நாங்க எல்லாரும் இந்த மாசத்துல அடைய வேண்டிய கோல் என்ன, அடைய வேண்டிய இலக்கு என்ன? ஒவ்வொரு மனிதனும் நோம்ப கொண்டு அடையணும் என்ன? பசியில தாகத்தில் இருக்கிறது அடையுது இல்ல, 20 ரக்காத் தராவியை கொண்டு அடையணும் என்ன? கால் வலிக்க நெத்தி கருக்க அப்படி தொழுறதா நோக்கம்? நோக்கம் அதல்ல. 20 ரக்காத் தராவியை கொண்டு, வித்ர கொண்டு, தஸ்பீஹ கொண்டு, சதகாவை கொண்டு, பசி தாவத்தை கொண்டு அடைய வேண்டிய இலக்கு தக்குவா. ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இந்த தக்குவாதாரிகளுடைய சிபத்துகள் பலவிதமான சிபத்து. அதுல அல்லாஹ்க்கு நெருக்கமான ஒரு சிபத்து அல்லாஹ் சொல்றான், தக்குவாவுக்காக நெருக்கமான சிபத் அடுத்தவர்களை மன்னிக்கிற தன்மை இது, மன்னிப்பு கொடுக்கிற தன்மை இது. இது தக்குவாவுக்காக நெருக்கமான சிபத். வாழ்க்கையில இந்த தக்குவாவை அடையதானே பசியில் இருக்கிறோம், இந்த தக்குவாவை அடையதானே நோம்பு பிடிக்கிறோம். தக்குவாட சிபத்துல ஒரு சிபத் அடுத்தவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறது.
குர்ஆன் நல்ல முக்கியமான ஒரு ஆயத். நடுப்பத்து வந்த இந்த ஆயத் அதிகமான இடங்கள்ல ஓதப்படுவது. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் விரைஞ்சி போங்க என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கம் எப்படியாப்பட்டது தெரியுமா? வானம் பூமியின் அளவுக்கு விசாலமானது. அந்த சொர்க்கத்தெல்லாம் யாருக்கு தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறான்? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கத்தை. அப்படி சொல்லிட்டு எல்லாம் முடிக்கல, தொடர்ச்சியாக அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இந்த தக்வாதாரி என்றா யாரு தெரியுமா? தக்வாதாரி என்றா யாரு தெரியுமா? அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், பயான் செய்யறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضர்ரா, அவங்க வசதி வாய்ப்பு ஈக்கக்கூடிய நேரமும் அல்லாஹ்ட பாதையில செலவழிப்பாங்க. வசதி வாய்ப்பு இல்ல, ஏழை ஆவிட்டாங்க, ஏழ்மையிலே அல்லாஹ்ட பாதையில செலவழிப்பாங்க. இவங்க தக்வாதாரிட முதலாவது அடையாளம். இரண்டாவது சொல்றாங்க வல் காதிமீனல் கைல், அவங்களோட வாழ்க்கையில கோபம் என்ற ஒரு தன்மை வந்தா அந்த கோவத்தை சப்பி புழுங்குறவங்களா இருப்பாங்க, கோவத்தை வெளியில காட்ட மாட்டாங்க. மூணாவது சொல்றான் என்ன தெரியுமா? வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களுக்கு மத்தியில மன்னிப்பாங்க, மக்களுக்கு மத்தியில மன்னிப்பு கொடுப்பாங்க. மன்னிக்கிற தன்மை இவங்களோட வாழ்க்கையில இருக்கும். இவங்க தான் தக்குவாதாரி. இந்த தக்குவாதாரிக்கு தான் சொர்க்கம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 9 நோன்புகளை நாங்க பிடிச்சிக்கிறோம். 10வது இரவை நோக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, எங்கட வாழ்க்கையில் எத்தனை பேரோட எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு பேரோட பிரச்சனை, எத்தனை பேரோட மனக்கசப்பு, இன்னமும் எத்தனை பேரை மன்னிக்கணும். நாங்க வாழ்க்கையில நாங்க எல்லாம் யோசிக்கிறது எங்கட அறிவுல இருக்கிற ஒரு பிழைதான். நாங்க யோசிக்கிறது நான் அவனுக்கு ஒரு அநியாயமும் செய்யல, அவன் தான் எனக்கு பிழை செஞ்சான், அப்படி ஈக்க போகல, நான் என்னத்துக்கு அவனை மன்னிச்சு நான் செகண்டா ஓடும்? அவன் செய்யறதெல்லாம் செய்வான், நாங்க மன்னிப்பு கொடுத்து கொண்டே ஈக்கணுமா? மன்னிப்பு கொடுக்கறதால எங்கட கண்ணியம் கௌரவம் குறையும் என்று நாங்க நினைக்கிறோம். ஒரு நாளும் மிம்பர்ல இருந்து பேசுறோம், வல்லாஹி சொல்றோம், ஒரு நாளும் அல்லாஹ் அடுத்த மனிதர்களை மன்னிக்கிறதால கண்ணியத்தை குறைக்கிறல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமா ஜாதல்லாஹு அபதன் பிஅஃபின் இல்லா இஸ்ஸா, ஒரு அடியான மன்னிக்கிறதால அவனோட கண்ணியத்தை எல்லாம் குறைக்கிறல்ல. இதுக்கு உதாரணம் யாரு? சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஏன் அவங்கள உதாரணம் எடுக்கணும்? வாழ்க்கையில அவங்களுக்கு நடக்காத அநியாயம் ஒன்று காட்டையிலுமா? கிதாபில் எழுதுறாங்க, சுபஹுடைய நேரம், இஷாவுடைய நேரம், அந்த நேரத்துல கரண்ட் வசதிகள் இல்ல, சின்ன விளக்கு வெளிச்சம் ஒன்றுதான் நீக்கும், பாதையில கல்லு முள்ள அடையாளம் காண்றது கஷ்டம். வேணும் என்று சில மக்கா முஸ்லிக்கீன்கள் கல்லு முள்ள தூக்கி பாதையில போடுவாங்க. பள்ளிக்கு போகக்கூடிய நேரம் நடந்து போறது சரியான கஷ்டம், அவ்வளவுக்கு கஷ்டமான ஒரு நேரம். கல்லு முள்ளுல ரத்தத்தோட பள்ளியை நோக்கி போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அழகிய ஒட்டக குடல், இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா யோசிங்க. ஒரு மாட்டிட குடல் ஒரு மனுஷனுக்கு தனியா தூக்கி கொண்டு நிக்கலுமா? சரியான கஷ்டம். இது அவிஞ்ச ஒட்டக குடல், சரியான பெருசு, பாரமா ஈக்கும். சுஜூதுல ஈக்கக்கூடிய நேரம் அவங்களோட கழுத்துல தூக்கி வச்சிருவாங்க, அங்கால இங்கால அசையலா, எலும்ப சரியான சிரமப்படுவாங்க. எவ்வளவு அநியாயம்! சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, பொதுவாக எங்கட வீடுகள்ல சேரக்கூடிய ஊத்த, எங்கட வீடுகள்ல சேரக்கூடிய ஜராவைகள் எங்க கொண்டு போய் கொட்டுவோம்? ஒன்று சிஎம்சி எங்க ஈக்குதோ அங்க கொண்டு போய் கொட்டுவோம். ஆனா சில பெண்மணிகளுடைய வளமை ஈந்துச்சு, ஒவ்வொரு நாளும் அவங்களோட வீடுகள்ல சேரக்கூடிய ஊத்தைகளை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில தான் கொட்டுவாங்க, தலையில தான் கொட்டுவாங்க. கொஞ்சம் யோசிங்க இந்த சிச்சுவேஷனை. எங்கட அடுத்த விட்டு மனுஷன் எங்கட தலையில கொண்டு வந்து ஊத்தையை கொட்டுறார். இது நாங்க யார்? ஒன்றுக்கும் இல்லாதவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்துக்கும் தலைவர், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக வந்தவங்க, தலையில கொட்டப்படுவது ஊத்த. அதே போல இன்னும் பல அநியாயங்கள் கிதாபில் எழுதுறாங்க. ஒரு சஹாபி ஒரு நண்பனுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாரு. ஒரு நண்பன பேச்ச கேட்டு இஸ்லாத்துல இருந்து வெளியே போறாரு. வெளியில பேசி அந்த நண்பனுடைய பேச்ச கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய முகத்துல எச்சி துப்பினார். கொஞ்சம் யோசிங்க, ஒருத்தர் எச்சி துப்புறார் முகத்துல வந்து, எவ்வளவு அநியாயமாயிக்கும். தாயிஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் தொடர்ச்சியா சின்ன பிளாக் கல்லால் அடிச்சு விரட்டினாங்க. சின்னவங்க நின்று ரத்தம் வடிய வடிய போனா.
அதே போல அவங்கள பார்த்து சொன்னாங்க, இவன் ஏமாத்துக்காரன் என்றாங்க, இவன் நயவஞ்சகன் என்றாங்க, இவன் மோடேன் என்றாங்க, இவன் ஏமாத்துறான் பொய்க்காரன் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன பெயர்கள். குடும்பத்தை சூறையாடினாங்க. ஹம்சா ரலியல்லாஹு கொலை செஞ்சாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா கொலை செய்யப்பட்டாங்க. குடும்பத்தில் எவ்வளவு பெண்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களோட முழு குடும்பமும் சூறையாடப்பட்டுச்சு. நான் இவ்வளவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயத்தை சொல்றேன். இங்க ஈக்கக்கூடியவர்களுக்கு மிம்பரில் இருந்து ஒரு சவாலாக சொல்றேன். யாரு சரி ஒத்தர், யாரு சரி ஒரு மனிதன் ரிவாயத்துல வரலாறுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி அநியாயம் செஞ்சவங்க விஷயத்துல ரிட்டர்ன் பழி வாங்கினாங்க என்ற ஒரு ரிவாயத்தை யாரும் காட்டலாம். இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சதுக்கு பின்னால மன்னிப்பு கேட்டு நபியவங்க மன்னிப்பு கொடுக்கல என்ற ஒரு ரிவாயத் காட்டலாம். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளம் அப்படித்தான். எல்லா அநியாயத்தையும் மன்னிச்சாங்க. இந்த அநியாயங்கள் எங்கட வாழ்க்கையில் எங்களுக்கு நடந்துக்குதா? எங்கட சொந்த பந்தம் எப்ப சரி கல்லால் அடிச்சு விரட்டிக்கிறாங்களா? எங்கட சொந்த பந்தங்கள் அவிஞ்ச குடலை மேல தூக்கி போட்டிக்கிறாங்களா? எங்கட சொந்த பந்தங்கள் நடக்கிற பாதையில கல்லு முள்ள போட்டிக்கிறாங்களா? வாழ்க்கையில இவ்வளவு அநியாயம் செஞ்சும் நபி அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. நாங்க யோசிக்கிறோம் மன்னிப்பு கொடுத்தா ஏண்ட கண்ணியம் கௌரவம் குறையும் என்று சொல்லி 2026 ஆண்டு 2ஆம் மாதம் 27வது நாள் ஒரு ஜும்மாவுடைய தினத்துடைய மிம்பர்ல ஈக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாய் 1400 வருஷத்துக்கு மேல. இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் கூடிக்குதா குறைஞ்சிக்குதா? வாழ்க்கையில மன்னிச்சவங்க, மன்னிப்பு கொடுத்தவங்க இப்ப கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றா எத்தனையோ வாய்கள்ல ஸலவாத் வருவது. அல்லாஹ் கண்ணியத்தை குறைக்கல, கூட்டினான் மன்னிப்பு கொடுத்ததால. அப்ப நாங்க எப்படி யோசிப்போம்? நாங்க மன்னிப்பு கொடுத்த எங்கட கண்ணியம் குறையும். நாங்க யார் ஒன்னாவது? நாங்க உலக ரீதியில பெரிய ஆள் ஐந்தா நாங்க அல்லாஹ் கிட்ட சிறந்த மனுஷனா மாறிடலுமா? மாறலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் போல சிறந்த மனிதன் ஈக்கா இல்ல. அப்ப எங்கட மூளையில ஷரியத்துல பிழை அல்ல, எங்கட மூளையில இருக்கிற ஒரு குறை. நாங்க யோசிக்கிறது அப்படிதான். எங்கட கண்ணியம் குறையும், எங்கட ரெஸ்பெக்ட் குறையும், ஒரு நாளும் குறையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. அதனால வாழ்க்கையில மன்னிக்க பழவோம். சிலவங்க கேட்கிறாங்க ஒரு மனிதன் அநியாயம் செஞ்சா அநியாயம் செய்யலுமே குர்ஆனாயத்தை மோதுறாங்க. வஜதாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்து மிஸ்லுஹா. அவர் ஒரு அநியாயம் செஞ்சாரா அத போல எங்களுக்கும் செய்யலும் தானே ஹதரத்? செய்யலும். ஆனா செய்யாம ஈக்கிறது நல்ல. ஒரு மனுஷன் எங்களுக்கு அடிச்சார், ஒரு பெரம்பொண்டு எடுத்து தட்டினார், அந்த அடி எங்களுக்கு வலிச்சிட்டு அவர் எப்படி பழிவாங்கணும் தெரியுமா? குர்ஆன் சொல்லுது வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்து மிஸ்லுஹா. அவர் எப்படி அடிச்சாரோ அத போல அடிக்கணும். அவர் அடிச்ச நேரம் வலி ஒன்று வந்துச்சு, அந்த வலிதான் அவருக்கு வலிக்கணும். அதை விட கூட வலிச்ச அநியாயக்காரன். இந்த நேரத்தில் என்ன செய்யற நல்லம் விட்டு போடுற நல்லமா இல்லையா? அந்த ஆயத்தை மட்டும் பாக்குறவங்க அடுத்த ஆயத்தை பாக்குறல்ல. ஃபமன் அஃபா. ஆனா அநியாயம் செய்யலும் தான். ஆனா ஒரு மனுஷன் யார் மன்னிக்கிறானோ வஅஸ்லஹ, மன்னிச்சவனோட சேர்ந்து போறானோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவனுக்கு கூலி கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு கடமையாகும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுது கண்ணியமிக்கவர்களே. எனவே வாழ்க்கையில ரமலானுடைய மாதம் நாங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் போதா, எங்களுக்கு தொத்தர் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கக்கூடிய மனுஷனாக மாறும். இப்படி மன்னிக்கக்கூடிய சிஃபத்துகளை வாழ்க்கையில ஏற்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு எல்லாம் தெரியும், பரிச்சயமான ஹதீஸ். சொன்ன ஹதீஸ் தான். ஒரு மனிதன் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கீழே வேலை செய்யற காதிம், வேலைக்காரன், எங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் வேலைக்காரியோட வாழ்க்கையில அவங்கள நான் எப்படி மன்னிக்கணும் யா ரசூலல்லாஹ்னு கேட்டான். 1வது தடவை கேட்ட நேரம் பதில் சொல்லல, 2வது தடவை கேட்டாங்க பதில் சொல்லல, 3வது தடவை கேட்கக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, உனக்கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் வேலைக்காரி, அவங்களுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, ரத்த ரீதியான தொடர்பு இல்ல, உறவு முறை இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் வேலைக்காரி ஒரு நாளைக்கு 70 தடவை தவறு செஞ்சாலும் அவட தவற மன்னிங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. ஒரு வேலைக்காரன் வேலைக்காரியை 70 தடவை மன்னிக்கணும் என்றா என் உம்மாவனை எத்தனை தடவை மன்னிக்கும், என் வாப்பாவனை எத்தனை தடவை மன்னிக்கணும், என்ன கூட பிறந்தவங்களை எத்தனை தடவை மன்னிக்கணும். சில வரட்டு கௌரவத்தால நாங்க உறவு முறைகளை வாழ்க்கையில இழந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பேர் இப்ப கவலைப்படுறாங்க,
என் சகோதரன் ஒரு தவறு செஞ்சார், எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டான், நான் வாழ்க்கையில மன்னிக்கல. ஆனா இப்ப அந்த சகோதரனை மன்னிக்க அவன் இல்ல, அவன் கபர்ல இருக்கிறான். நான் அந்த நேரம் கொஞ்சம் விட்டு பிடிச்சு, நான் கொஞ்சம் சேர்ந்து போவேன், நான் அந்த நேரம் சேர்ந்து போகல. எத்தனையோ பேர் தலாக்ல போய்த்து நிக்கிறோம். என் மனைவி எத்தனை தடவை மன்னிக்கணும், நான் என் மனைவிய விஷயத்தை எவ்வளவு பொறுக்கணும், நான் என் கணவன் நான் எவ்வளவு பொறுக்கணும். எவ்வளவு பேர் தலாக்ல போய்த்து முடியுதேன், கொஞ்சம் மன்னிச்சு அனுசரிச்சு சேர்ந்து போறது. இந்த தன்மைகள் வாழ்க்கையில் எல்லாம் சுட்டினால் வாழ்க்கையில பல நலவுகளை வாழ்க்கையில இழந்து கொண்டு போறோம். ரமலான்ல கொஞ்சம் புத்தி எடுப்போம் கண்ணியமிக்கவர்கள். வெறுமனே எங்கட பாவத்துக்கு மட்டும் தௌபா செய்யறல்ல, எங்கட பாவத்தை மட்டும் கரைக்கிறதுக்கு முயற்சி செய்யறல்ல. அடுத்தவன் எங்ககிட்ட வந்து கேட்டா, மனுஷன் தானே, பிழை நடக்கும், யாரும் தவறு செய்யாதவன் அல்ல. ஒவ்வொரு மனுஷன் கிட்ட பிழை ஈக்கி, ஒவ்வொரு மனுஷன் கிட்ட பிரச்சனை ஈக்குது. அவன்கிட்ட தவறு நடந்தா அவனோட கொஞ்சம் சேர்ந்து போங்க, அவன தவறுகளை மன்னிங்க. வாழ்க்கையில வரலாறுல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த அநியாயம் எங்கட வாழ்க்கையில நடந்தீங்கன்னு யோசிங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு, உஹதுடைய யுத்த களம். உஹதுடைய யுத்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். உஹதுடைய யுத்தம் ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்தம். ஏனென்றா ஒரு சந்தர்ப்பத்தில் உஹதுடைய யுத்தத்தில் ஈந்தவங்க சஹாபாக்களுக்கும் விலங்கல்ல, கிட்ட ஈக்கிறவங்க முஸ்லிமா இல்லையாண்டும் விளங்காத நிலைமை ஆயிடுச்சு. ஒரு தூசியால் அப்படியே ஃபுல் பிளாக் அவுட், கிட்ட ஈந்தவங்க யாரெண்டும் விலங்கல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அவனோட வாப்பாவும் யுத்த காலத்தில் ஈகிறான். இந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பா ஒரு முஸ்லிம், ஒரு சஹாபி, என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு களிம இல்ல காஃபிர் ஒன்றை கண்டுட்டான், ஒரு முஸ்லிக் ஒன்றை கண்டுட்டான். இந்த நேரத்தில் அவனை கொலை செய்யறதுக்கு இவங்க விரட்டி கொண்டு போறாங்க. யுத்த காலத்துல யாரு முன்னுக்கு ஓடுறது ஒரு காஃபிர், பின்னுக்கு விரட்டி கொண்டு போறது ஒரு முஸ்லிம். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பா இந்த விரட்டி கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த நேரத்துல கிட்டைக்கிறவன் யாருன்னு விளங்கல்ல. சில சஹாபாக்களுக்கு அந்த விரட்டி கொண்டு போற ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பா ஈகிறாங்களே, அந்த வாப்பாவை காஃபிர்னு நினைச்சிட்டான். ஏன்னா யாருன்னு சரியா விளங்கல்ல, தூசியில முகங்கள் மூடப்பட்டிருக்குது, இவங்களுக்கு விளங்கல்ல, அது ஒரு முஸ்லிம் விளங்கல்ல. சில சஹாபாக்கள் 5-6 பேர் விரட்டி கொண்டு போறாங்க, அவங்கள காஃபிர் நினைச்சு கொலை செய்யறது. இந்த நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு கண்டுட்டான். கண்டுட்டு கத்தி சொன்னாங்க யுத்த காலத்துல, அபி அபி, அது என் வாப்பா, ஹுவ முஸ்லிம், அவர் முஸ்லிம் தொடவானம். ஆனா அந்த யுத்தத்துடைய சத்தத்துல இவங்க கத்தின சத்தம் கேட்கல. போன சஹாபாக்கள் வேகமா என்ன செஞ்சாங்க, உஹதுடைய யுத்தத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பவ 5-6 பேரும் சேர்ந்து வெட்டி கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்சதுக்கு பின்னாலதான் ரியலைஸ் பண்றாங்க, நான் கொலை செஞ்சது இவருடைய வாப்பவ, இவர் ஒரு முஸ்லிம் அநியாயமா கொண்டுட்டார். கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனை உள்ளத்துல உள்வாங்குங்க. எப்படி இருக்கும், வாப்பவ கொண்டவர் கண் முன்னுக்கு கொலை செய்யப்பட்டு ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வந்தவங்க முட்டுக்கால் அப்படியே உட்கார்றாங்க. இந்த சிஃபத் எங்கட வாழ்க்கையில வரணும் கண்ணியமிக்கவர்கள். சும்மா வளமையை போல வாழவானம், சும்மா மனம் போன போக்கில வாழவானம். இந்த சிஃபத்துக்களை வாழ்க்கையில எடுங்க. அப்படியே முட்டுக்கால் உட்கார்ந்தவர் அழுவுறாரு அழுவுறாரு அழுவுறாரு. நான் அவ்வளவு கத்தினன், நானே கொஞ்சம் கூட கேட்கலையாண்டு கூட ஒரு வார்த்தை பேசல, அழுது கொண்டு மட்டும்தான் இருந்தார். இந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் வாழை கீழே போட்டு கை செய்தப்பட்டு வந்து சொன்னாங்க, சொல்றதுக்கு முன் வந்தாங்க. ரிவாயத்தில் எழுதுறாங்க, உங்க சொல்ல வாரத்துக்கு முன்னால, மன்னிப்பு கேட்க முன்னால ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு எழுப்பி சொன்னாங்க, ஒன்றும் பேச தேவையில்ல, உங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன், நிச்சயம் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்றார். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிங்க, சொந்த வாப்பாவை கொலை செஞ்சவர் மன்னிப்பு கேட்கல, ஆனா மன்னிப்பு கொடுத்துட்டான். ஏன்னா சஹாபாக்களுக்கு தெரியும் இது எப்படியான சிஃபத்துன்னு தெரியும், எங்களுக்கு தெரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தான், வந்து ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு கெட்டி பிடிச்சு சொன்னாங்க, எப்படியாப்பட்ட மனுஷன் அப்பா நீங்க, எப்படியான ஒரு தன்மை, வாப்பாவை கொண்டவன் உடனே மன்னிச்சுட்டீங்களே, அவட வெட்டின ரத்தமும் காயல்ல, அந்த இடத்துல மன்னிப்பு கொடுத்துட்டீங்களே நீங்க. சொன்ன உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நாங்க எங்கட பைத்துல் மால்ல இருந்து 100 ஒட்டகம் நாங்க தண்டப்பணமா தரணும். ஏனென்றா அநியாயம் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டா பைத்துல் மால்ல இருந்து தண்ட பணம் தரணும், அது கட்டாயம். சொன்ன நேரத்தில் அந்த ஹுதைஃபத்துல் யமானி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னைய விட
அந்த 100 ஒட்டகத்தை பெறறதுக்கு தகுதியானவங்க என் வாப்பாவை கொலை செஞ்ச அந்த 6 பேர் தான் யா ரசூலல்லாஹ், அந்த 6 பேருக்குமே பிரிச்சு கொடுத்துருங்க ஒட்டகத்தை சொல்லிட்டு போய்த்தான். இந்த தன்மை தான் ஏழையிட வரணும் என்ற கண்ணியமிக்கவர்கள். வாழ்க்கையில நல்லவர்கள் இழந்துட வானம், உறவுகள் இழந்துட வானம், கூட பிறந்தவங்களை இழந்துட வானம், மனைவி மக்கள் இழந்துட வானம். இந்த மன்னிப்பு என்ற ஒரே ஒரு கோடு தான் தடையாகிக்குது. கொடுத்தோமா சந்தோஷமான வாழ்க்கை பின்னிக்குது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, வாழ்க்கையில பெரிய ஒரு சிஃபத், வாழ்க்கையில பல சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் பேசலாம், நேரம் இடம் கொடுக்காது. கவலையான பல சரித்திரங்கள் இப்ப பேசலாம், நேரம் இடம் கொடுக்காது. அவ்வளவு சம்பவங்கள் இருக்குது. வாழ்க்கையில தவறுகளை மன்னிச்சதை பத்தி, வாழ்க்கையில தவறுகளுக்கு மன்னிப்பு கொடுத்து பெரிய பெரிய சஹாபாக்களா மாறின எவ்வளவு பேர். கடைசியாக ஒரே ஒரு சஹாபியுடைய சம்பவத்தை சொல்றேன். துமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருசா இந்த சஹாபிய பெயர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இவங்க யாருன்னா முஸைலமத்துல் கஸ்ஸாப் பொய் நபியினாரே, அவரோட சேர்ந்து போராடின ஒரு மனுஷன். இவர் என்னத்துக்காக வேண்டி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக போராடினவர், பொய் நபியோட சேர்ந்தவர். ஒரு தடவை இந்த சுமாமா இப்னு உசால பிடிச்சிட்டான். சஹாபாக்கள் நபி அவங்க எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டான். பிடிச்சி கைதியா பிடிச்சி மஸ்ஜித் நபவியில கெட்டி இவர் தலையை கீழே போட்டு கொண்டிருக்கிறார், மேல பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, வந்து கேக்குறாங்க, சுமாமா என்ன செய்தி, என்ன செய்தி? இந்த நேரத்துல தலையை தூக்குறாங்க இல்ல, சொன்னாங்க யா முஹம்மத், யா ரசூலல்லாஹ்னு பேசவே இல்லை. சொன்னாங்க யா முஹம்மத், இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரு மூஞ்செண்டா அது உங்களோட மூஞ்செண்டா. நவுது பில்லா, பிடிக்காத ஒரு மூஞ்செண்டா உங்களோட மூஞ்செண்டா. யாரு சொன்ன வார்த்தை? இந்த சஹாபி சுமாமா இப்னு உசால். அந்த நேரம் இஸ்லாமியத்தை தழுவிகள். பிடிக்காத மூஞ்சி உங்களோட மூஞ்சி, பிடிக்காத ஊர் மதீனா, பிடிக்காத மஸ்ஜித் மஸ்ஜித் நபவி, பிடிக்காத இடத்துல நான் நீக்கிறேன், நான் அவளை பார்க்க மாட்டேன். கேட்டாங்க, சரி பிரச்சனை இல்ல, ஆனா என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க, என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க? சொன்னாங்க, யா முஹம்மத், நீங்க என்னைய கொலை செய்யறதா தான் உங்களோட விருப்பம், கொலை செய்யறதா வெட்டி போடுங்க, ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க என்னைய மன்னிச்சா நான் நன்றி உள்ளவனா இருப்பேன். இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. 1வது நாள் சொன்னாங்க, 2வது நாள் இதே சொன்னாங்க, வெற்றேண்டா வெட்டுங்க யா ரசூலல்லாஹ், ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா மன்னிச்சா நான் அவளுக்கு நன்றி உள்ளவன். 3வது நாளும் சொன்னாங்க. 4வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நாள் மஸ்ஜித் இருந்துட்டாரு. 4வது நாள் வந்து சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, சுமாமா இப்னு உசால விடுதலை செய்யுங்க. ஒன்றுமே பேசல, ஒரு வார்த்தை சொல்லல, பயங்கர விரோதி இஸ்லாத்துக்கு, ஒரு வார்த்தை பேசல, அவரை விடுதலை மட்டும் செய்யுங்க போது. ஒரு வார்த்தை நசீஹத், கத்தி கத்தி பயான் ஒன்றுமே இல்லை. இப்ப சுமாமா இப்னு உசால கொஞ்சம் தூரம் போறாங்க, போயிட்டு குளிச்சு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரிட்டர்ன் வராங்க. வந்து கைய பிடிச்சிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நாள் எனக்கு உலகத்துல பிடிக்காத ஒரு மூஞ்சன்னா ஓட மூஞ்சி தான் யா ரசூலல்லாஹ், ஆனா நான் வல்லாஹி சொல்றேன், இப்ப உலகத்துல பிடிச்ச மூஞ்சன்னா அதோட மூஞ்சி தான் யா ரசூலல்லாஹ். உலகத்துல பிடிச்ச இடம் என்ன? அது மதீனா யா ரசூலல்லாஹ். பிடித்த மஸ்ஜித் மஸ்ஜித் நபவி யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நான் கலிமாவோட கையில பையத் செய்றேன், உங்களுக்கு நன்றி உள்ளவன் ஐப்பன். கிதாபில் எழுதுறாங்க, பின்னுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த ஒரு மன்னிப்பு. சுமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முஸைலமத்துல் கஸ்ஸாப கொலை செய்யறதுக்கு காரணமாவே இருந்தா. நபி அவங்களுக்கு சார்பா போராடினாங்க. இதே போல பல சஹாபாக்கள், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு, ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, கடைசி முட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அநியாயம் நடந்துச்சு, கொடுத்த ஒரு மன்னிப்பால சிறந்த மனிதனா மாறி மௌத்தாவினார். அதனால நாங்க கொடுக்கிற ஒரு மன்னிப்பு, நாங்க சேர்ந்து போற ஒரு சேர்ந்து இருக்குது, அது வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில பெரிய ஒரு மாறுதலுக்கு காரணமாயி, எங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு காரணமாயிக்கும். அதனால மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லை. இந்த மாசத்துல அல்லாஹ் கிட்ட அழுது 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 அழுது, மனுஷன் கிட்ட கைய பிடிச்சு அழுது அழுது கேட்கறது மட்டும் இல்ல. யாரு சரி வந்து என்னைய மன்னிச்சுக்கோங்க, என்னையால ஒரு தவறு நடந்துட்டு, அநியாயம் செஞ்சுட்டேன், அவளுக்கு துரோகம் செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுக்காக நீ மன்னிச்சுக்கோங்கடா. மன்னிப்பு கொடுக்கிற மனுஷன் உலகத்துல வாழுவோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களை கைவிடுறல்ல. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இக்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.